பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. பிரபு, ராவணன் இலங்கை காவலை பலப்படுத்தி விட்டார். அப்படியா? ஆம். எனது அமைச்சர்கள் அனல், பனஸ், சம்பாதி மற்றும் பிரமதியை பறவை போல அவர்களது ஏற்பாட்டினை அறிய இலங்கைக்கு அனுப்பினேன். அவர்கள் தந்த செய்தி, இன்று மன்னர் சுக்ரீவனுடன் ராவணன் மல்யுத்தம் புரிந்ததில் அவர் அடைந்த அனுபவம். அவர் ராஜ மாளிகையில் அவசரகால அவை கூடியது. அங்கே விவாதமும் நடந்தது, கேள்விகளும் வெடித்தன. அந்த அவையிலே முதியவர் தாத்தா மால்யவான் தம்முடைய குணநலன்களை சொல்லி தம்முடன் சமாதானம் செய்து கொள்ளச் சொன்னார். ஆனால் ராவணனுக்கு அவர் அறிவுரை பிடிக்கவில்லை. உடனே ராவணன் லங்கையின் போர் ஏற்பாடுகளுக்கு ஆணையிட்டு விட்டார். அமருங்கள். எதை யோசிக்கிறான்? முதலில் அவன் தாக்குவானா, இல்லை நாம் தாக்க வேண்டும் என்று யோசிக்கிறானா? நரித்தனமும் நயவஞ்சகமும் கலந்தவன் ராவணன். என்ன செய்வார்? போரை தாம் தொடங்கினால் அதிலே தமது சக்தி எப்படி என்று தெரிந்துவிடும். அவன் அணுகுமுறை என்ன? லங்கையின் கிழக்கு முக வாசலில் அணிகளை திரட்டி அவர் மகன் பிரகஸ்தனை காவலுக்காக நிறுத்துகிறார். தெற்கு கோட்டையில் மாவீரன் மகாபார்ஸ்வரையும் சேனாதிபதி மகோதரரையும் நிறுத்துகிறார். அதிலும் கவனத்துடன் அவருடைய வீரமிக்க மகன் இந்திரஜித்தை மேற்கு கோட்டையை காவல் புரிய நிறுத்துகிறார். லங்கேஸ்வரர் ராவணன் ஒற்றர் படையுடன் சுகன், சாரணன் ஆகிய ராட்சசருடன் வடக்கு கோட்டையை கவனிக்கிறார். இந்த வியூகங்களை எப்படி என்று நினைக்கிறீர்கள்? ஆராயும் போது எனக்கு படுகிறது, இப்படியெல்லாம் நம் ஒற்றர்கள் நம்மிடம் சொல்வார்கள், தெற்கு கோட்டை காவல் பலவீனமானதென்று. அதை கேட்டு நீங்கள் அதிகமான படை பலத்துடன் அந்த கோட்டையை ஆக்கிரமிப்பீர்கள். அந்த ஆக்கிரமிப்பால் உங்களுடைய வியூகங்களை, சேனைகளை நடத்தும் முறைகளை யூகிக்க முடியும். பிறகு ராவணனின் எண்ணங்கள் அந்த முனையிலேயே தங்களின் சக்தி அங்கு மோதியே தளர்ந்து வலுவிழந்துவிடும் என்று. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திரஜித் அப்போதே கிழக்கு வாசலை திறந்து வெளியே வந்து தெற்கு கோட்டையில் அணிவகுத்து இருக்கும் உங்கள் சேனையின் மீது பின்னால் இருந்து தாக்குவான். பிறகு மகாபார்சுவன் அவரும் அங்கு வருவார். அவர்கள் இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு உங்கள் சேனை வீழும் அல்லவா? முதலில் நமது ஆக்கிரமிப்பு வேகமாகவும் வலிமையாகவும் இருந்தால் தெற்கு கோட்டை வாசலை உடைத்து நகருக்குள்ளே நாம் நுழைவோமானால்
கட்டுப்பாட்டை நம் கைக்குள் கொண்டு வர முடியுமா? அது நடக்காது. ஏன்? ஏனென்றால் நகரின் நட்ட நடுப்பகுதியில் ராவணனின் மிக முக்கிய தளபதி விருபாக்ஷன் அஸ்திர சஸ்திரங்களுடன் அணிவகுத்து ஒரு மிக வலுவான சேனையுடன் தங்கள் படைகளுக்காக காத்திருப்பார். அப்படி ஒரு நிலையில் நமது சேனைகள் மும்முனை தாக்குதலுக்கு ஆட்படும். இதிலிருந்து தெரிகிறது, நம் படைகள் 4 காவலையும் ஒரே நேரத்தில் உடைத்து உள்ளே செல்லாதிருந்தால் நம்மால் முன்னேற முடியாது என்று. என் கருத்தும் இதேதான் பிரபு. மன்னர் விபீஷ்ணரே, இந்த குறிப்புகளுக்காக உங்களுக்கும் உங்கள் ஒற்றர்களான அமைச்சர்களுக்கும் என் நன்றி. எமது கட்டளை, நாளை சூரியன் உதித்ததும் வாலிமைந்தன் அங்கதன் தனது சேனைகளுடன் தெற்கு கோட்டையை உடைத்து மகா பார்ச்வனையும் மகோதரனையும் கொல்லட்டும். வாயுமைந்தன் ஹனுமான் மேற்கு கோட்டையை உடைத்து தனது சேனையுடன் புகுந்து இந்திரஜித்துடன் மோதட்டும். இலங்கையின் கிழக்கு வாசலில் வானர வீரன் நீலன் ராவணமைந்தன் ரகஸ்தனை அடிக்கட்டும். அரணின் வடக்கு வாசல் புகுந்து அந்த பிரம்மா தந்த வரத்தால் சக்தி பெற்ற கர்வத்துடன் மகரிஷிகளையும் மகாத்மாக்களையும் பாடுபடுத்திய ராவணன் காத்திருக்கிறான். அங்கே லக்ஷ்மணனுடன் இணைந்து போகிறேன் நான். ஏனெனில் அந்த ராட்சசராஜனின் வதம் முடிய வேண்டியது என்னுடைய கையால் தான். மன்னா சுக்ரீவா, ஜாம்பவா, மன்னா விபீஷணா, மிக்க விழிப்போடு இருங்கள். அங்கு இருந்தவாறே 4 திசை நிகழ்வுகளையும் கண்காணியுங்கள். அதோடு அங்கு இன்னொரு விசேஷ சேனையும் இருக்கும். போரில் களைத்து வரும் சேனைகளுக்கு தக்க முறையில் உதவிகள் செய்வதற்கு. சேனையின் 4 ஒரு பகுதி அஸ்திர சஸ்திரங்களுடன் ஆயத்த நிலையில் விழிப்புடன் நிற்கும். யுத்தத்தில் களைத்து வரும் வீரர்களுக்கு மாற்றாக நின்று களத்தில் இறங்குவதற்கு. அந்த விசேஷ பகுதி லக்ஷ்மணனின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும். நினைவிருக்கட்டும், நமது இந்த போர் மாயாவி ராட்சசர்களுடன் நடக்கிறது. ஆகையால் இந்த போரில் நான், லக்ஷ்மணன், விபீஷணன், அவரின் 4 அமைச்சர்கள் இந்த மானிட ரூபத்திலேயே இருப்போம். இங்கிருக்கும் வானரர்கள் மானிட ரூபம் ஏற்காதீர்கள். உங்கள் ரூபமே அடையாளமாக இருக்கும் இந்த யுத்தத்தில். எதிரி நம்மில் புகாமல் இருக்க இது ஏற்றது. லக்ஷ்மணா, அண்ணா. மன்னா சுக்ரீவா, பிரபு. ஹனுமான், பிரபு. நீங்கள் எல்லாம் உங்கள் பாசறைக்கு சென்று என் ஆணைகளுக்கு தகுந்தபடி ஏற்பாடுகளை செய்யுங்கள். சூரியன் உதிக்கும் நேரம் நமது சேனைகள் அவரவர் இடத்திலே அணி அணியாக நிற்கட்டும். உங்கள் ஆணை பிரபு.
இரண்டு அணிகளும் போர்க்களத்தில் வலிமை காட்டும் நாளிது. வலிமை காட்டும் நாளிது. ஒரு ராவணன் செய்த பிழையினாலே இன்று போரும் வந்தது. இன்று போரும் வந்தது. நீதி நேர்மை தர்மம் நியாயம் வெற்றி காணும் போரிது. பெரும் வெற்றி காணும் போரிது. ரகுராமன் பாதம் யுத்த பூமியில் பதியும் புண்ணிய நாளிது. மண் புனிதம் பெறுகின்ற நாளிது. ரகுராமன் பாதம் யுத்த பூமியில் பதியும் புண்ணிய நாளிது. மண் புனிதம் பெறுகின்ற நாளிது. பிரபு, அணிகளெல்லாம் அவையவைகள் இருக்க வேண்டிய இடத்திலே ஆயத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நமது அணித் தலைவர்கள், தளபதிகள் குறிப்பிட்ட இடங்களிலே பொறுப்போடு நின்று கொண்டு தமது ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். தம்முடைய ஆணை கிடைத்தவுடன் ஆக்கிரமிப்பு தொடங்கப்படும். இனி தாம் ஆணையிட வேண்டியது யார் முதலில் தாக்குவதென்று. மன்னா சுக்ரீவா, என் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி. ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் ராவணனுக்கு இறுதி வாய்ப்பு தர வேண்டும். நம் பக்கத்திலிருந்து ஒரு வீரனை அனுப்பி எழில்மிக்க இலங்கை அடியாமல் இருக்க ராவணன் சீதையை மரியாதையோடு திருப்பி அனுப்பி என்னை சரணமடைந்தால் மன்னிப்பேன் என்று சொல்ல வேண்டும். மன்னிக்கலாமா அண்ணா? கொடிய பாவி ஜெகதம்பிகை போன்ற சீதா மாதாவை கடத்தியவனை, தெய்வமான உங்களை ஏமாற்றியவனை, நமது தந்தைக்கு இணையான பாசமிக்க ஜடாயுவை கருணையின்றி கொன்றவனை. லக்ஷ்மணா, தப்பு அண்ணா. பண்பு மிக்க உங்களை புண்படுத்தியவனை மன்னிப்பதா? அப்படி நீங்கள் அவனை மன்னிப்பதை விடமாட்டேன்.
லக்ஷ்மணா, சாஸ்திரங்கள் சொல்கின்றன, திறமையுள்ளவன் மன்னிப்பதால் தாழ்ந்து விட மாட்டான் என்று. கருணைதான் வீரனுக்கு அழகு. தேவகுரு பிரகஸ்பதியே ராஜநீதியை கற்றுக் கொடுக்கையில் சொன்னார், நீதி நெறியின்படி நடக்கையில் நெறிகட்ட ஒரு பாவிக்கு தண்டனை கொடுக்கும் நேரத்தில் தண்டனைக்குரியவனின் நிரபராதி மக்களை அழிக்கும் அளவிற்கு நிலைமை உருவாகும் போது ஒரு வீரமுள்ளவன் குற்றவாளியை மன்னித்து விடுவது தப்பே இல்லை என்று சொன்னார். அது குற்றவாளிக்கு தன் தப்புக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வழி தரும். இதே ராஜ தர்மங்கள், இதே ராஜ நீதிகள். பிரபு, நல்லதொரு பாடம், மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்ற பாடம். என் பிரச்சனை இதுதான். தூது அங்கு யாரை அனுப்புவது? அங்கு அனுப்பும் தூதன் துடிப்புள்ளவனாக, தெளிவுள்ளவனாக, தீரமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனெனில் அங்குள்ள எதிரி அத்தனையும் உள்ளவன் என்பதால். அண்ணா, நாம் நம் அனுமானை அனுப்பினால் நல்லது. கூடாது. ஏன்? எதிரி நினைத்துக் கொள்வான் அனைத்து வானர சேனையிலும் அனுமான் தான் வீரன் என்று. அதுதான் அனுப்புகிறோம் என்று. பிரபு, என் கருத்து இளவரசன் அங்கதன் இதற்கு ஏற்றவன். இந்த ஏற்பாடுகள் ஏற்கக்கூடியது. அங்கதன் வலிமை மிக்கவன், திறமை உள்ளவன், எதிரியுடன் பேசுவது எப்படி என்று அறிந்தவன். ஆகையால் அவன்தான் இதற்கு தக்கவன், தகுந்தவன். அங்கதா, நீ ஒரு இளவரசன். தூது போவதை ஏற்கிறாயா? பிரபு, எத்தனையோ மேதைகள், தீரர்கள், வீரர்கள் இருக்க நான் தகுந்தவன் என்று கருதினால் தூது நான் பெரும் பேறு. தாம் எனக்கு ஆணையிடுங்கள் அன்பு கடலே. தூது போவது பொறுப்புள்ள பணி அங்கதா. எதிரியின் சபைக்குப் போய் உன் பிரபு தரும் செய்தியை சொல்வது, எதிரியை பேச்சால் இசைவிப்பது, உன் பிரபுவின் ஆற்றலை நல்ல முறையில் எடுத்துச் சொல்வது, உன் பிரபுவின் கௌரவத்தையும் காத்து உன்னையும் காத்துக்கொண்டு பணியை முடிக்க வேண்டும். இவையெல்லாம் தூதனுக்குரிய முக்கிய இலக்கணங்கள் அங்கதா. பிரபு, என் பொறுப்புணர்ந்து கௌரவத்தை காத்து வீரம், விவேகம், பொறுமை, பொங்கி எழுதல் இத்தனையும் பயன்படுத்துவேன் பிரபு. இப்போது எந்த நோக்கத்துடன் செல்கிறாயோ அதை முறையோடு முடித்து வா. ராவணன் தக்க முறையில் சீதையை திருப்பி அனுப்ப வேண்டும். இலங்கை மண்ணில் இரத்த ஆறு ஓடாமல் இருக்க விரும்பினால் இதுவே நடக்க வேண்டும். இப்போது எமது சார்பில் சாந்தி தூதனாக செல்கிறாய் வாலிகுமாரா. ராமனின் வாழ்த்துடன் போகின்றான் ராவணன் சபை நோக்கி. அங்கதன் திறமை உள்ளவன் அண்ணல் சொன்னதன்றோ, இது அண்ணல் சொன்னதன்றோ. விடை கொடுத்து வாழ்த்துங்கள் பிரபு. செல்லும் பணி முடித்து தங்கள் திருவடியை வணங்குவேன். தூதனுக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது வாலிமைந்தா. எதிரியின் முன்னால் நமது சேனையின் சக்தி, அது பெற்ற ஆக்கமும் ஊக்கமும் பற்றிய செய்தி அழகு பெறச் சொல்லி எதிரியின் நெஞ்சுக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்கு. எந்த நம்பிக்கையோடு அங்கே என்னை அனுப்புகிறீர்களோ அதை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன். என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் பிரபு. செல்வாய், வென்று வருவாய். எனக்கு ஆணை தாருங்கள் மன்னா. பணி முடித்து வா. சீரோடு வருக.
யார் நீ? ராஜதூதன். எந்த ராஜதூதன்? என் தலைவர் ஸ்ரீராமபிரபுவின் தூதன். வருகையின் நோக்கம்? இலங்கை அரசர் ராவணனுக்கு என் தலைவர் ஸ்ரீராமன் தந்த செய்தியை சொல்ல. அங்கேயே நில். எங்கள் சேனாதிபதியின் ஆணையை பெற்று வந்து சொல்கிறேன். வரும் வரையில் இங்கேயே நிற்பேன். யார் அங்கே? எதிரியின் தூதன் வந்திருக்கிறார். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் சொல். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்கச் சொல். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்கச் சொல். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் சொல். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வீரே.